வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நெடுகலம் ஒரே மாதிரி மீன் குழம்பு வைக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். இன்றைக்கி திரளி மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பை முதல்ல நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். மிளகாய்த்தூளையும் போட்டுக்கொள்வோம். நான் இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி மிளகாய்த்தூள் போடுறேன். பிறகு போட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். நான் இன்னும் புளி விடையில்லை. இதை சும்மா அப்படியே கலந்துட்டு ஒரு பக்கம் வைப்போம். இன்றைக்கி நான் கொருக்காப்புளி போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். இது கொருக்காப்புளி தூளாக விற்கிது. நாங்கள் முழுசாக பாவிச்சோம்னா எங்களுக்கு சில நேரம் அளவு தெரியாது. இப்படி ஏண்டா 1/2 கிலோ மீனுக்கு இந்த கரண்டியால் 2 கரண்டி புளி போட்டோம்னா காணும். இது நான் சுடு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். கொருக்காப்புளி உடம்புக்கு நல்லது. அதோட மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், வெள்ளைப்பூடும் எடுத்திருக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்து நாங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இடித்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் எடுத்திருக்கிறேன். இனி நாங்கள் குழம்பை கூட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே தயார் செய்து வச்சுருந்த மீன் கலவைக்குள்ளே நாங்கள் இடித்த கலவையை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம். தண்ணி பாலை விட்டதுக்கு பிறகு நல்ல வடிவாக கையால் ஒருக்கா கலந்து விடுவோம். தேவையான அளவுக்கு நாங்கள் பால் விட்டுக்கொள்ளுவோம். நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ எல்லாம் தயாராகிட்டுது. நாங்கள் குழம்பு வைக்க தொடங்குவோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கி நாங்கள் தாளித்து தான் வைக்க போகிறோம். வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விடுவோம். இதில் நான் கருவேப்பிலை போடுறேன். அதோட ரம்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். ஓரளவு வதங்கி வரைக்குள்ள இதே எண்ணெய்க்குள்ள நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்கிறேன். எண்ணெயில் மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா குழம்பு நல்லா கலராக இருக்கும். இப்போ நாங்கள் கலந்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். மீனெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு குழம்பு கூட்டி வச்சுருந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணியையும் விட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இப்போ குழம்பை நல்ல வடிவாக ஒருக்கா கலந்து விடுவோம். இந்த நேரம் உங்களுக்கு தூள் காணாட்டி தூள் கொஞ்சம் போடலாம். நான் ஒரு கரண்டி தூள் போட்டுக்கொள்கிறேன். தூள் போட்டதுக்கு பிறகு வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இல்லாட்டி தூள் கட்டிப்படும். கலந்து விட்டு நாங்கள் மூடி குழம்பை கொதிக்க விடுவோம். இடைக்கிட நாங்கள் குழம்பை திறந்து பார்த்து கலந்து விடுவோம். இல்லாட்டி தேங்காய் பால் மேலே பொங்கி வந்துடும். வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. குழம்பு ஒருக்கா கலந்து விடுவோம். மீன் குழம்பு சமைக்கிற நேரம் மெல்லிய விளிம்புள்ள கரண்டி பாவிச்சிங்கள்னு சொன்னால் மீன் உடையாது. நாங்கள் அகப்பையை போட்டோம்னா சில நேரம் மீன் உடைஞ்சு போயிடும். இந்த நேரம் நாங்கள் உப்பு பார்த்துக்கொள்ளுவோம். உப்பு காணாட்டி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். அதோட முதல் பால் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். என்னதான் எங்களுக்கு எண்ணெய் விட்டு தாளித்து சமைச்சாலும் பால் விடாட்டி பத்தியப்படாது. நான் கொஞ்சமாக முதல் பால் விட்டுருக்கிறேன். குழம்பை லேசாக மெல்லமாக கலந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இப்படியே விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட குழம்பு இப்படி வந்திருக்கு. இப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர தொடங்குது. இந்த நேரம் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2-3 பச்சை மிளகாயும் போடுறேன். கடைசியில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டோம்னா அந்த குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கறி சாப்பிடக்குள்ள அந்த பச்சை மிளகாயும் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். என்னென்னா பச்சை மிளகாய் பச்சையாக சாப்பிட்றது கொலஸ்ட்ரால்காரருக்கு நல்லது. எங்களோட மீன் குழம்பு தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் எங்களோட குழம்பை இறக்கிடுவோம். ஒருக்கா சட்டியை குலுக்கி விட்டிங்கன்னு சொன்னால் சரி. எங்களோட சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டுது. இந்த கொருக்காப்புளியை அடிக்கடி சமையலில் பயன்படுத்துங்க. அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது.
இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.